are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே, எங்களோட என்கேகேஎன் பேஜை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் புதுசாக இன்னொரு பேஜ் ஒன்று திறந்துக்கிறோம். அந்த பேஜோட பேர் எவனாக இருந்தால் எனக்கு என்ன, EIEE. இனிமேல் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் இந்த 2 பேஜ் மூலமாக தான் போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுமாறு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மை மக்களே, உங்களுக்கே நல்லா தெரியும், எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை கொடுப்போம். உங்களோட கருத்தை நீங்கள் தைரியமாக எங்களுக்கு ஆடியோ மூலமாக அனுப்பினா நாங்கள் வீடியோ மூலமாக போடுவோம். உங்களோட அமானிதம் காக்கப்படும். அந்த வகையில் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பினார். அந்த ஆடியோவை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ வீடியோ பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய நல்லுள்ளங்களே, இந்த பதிவு ஆசிஃப் அஸ்லம் மற்றும் அம்ஜத் மௌலவிக்கு. என்ன என்று சொன்னால், ஆசிஃப் அஸ்லமும் அம்ஜத் மௌலவியும் இந்த மதரசா புள்ளைவரை காட்டி காட்டி பிச்சை எடுத்து அவங்கள பொக்கட்டை நிறச்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய வேலையும் மதரசா புள்ளையோட மூஞ்ச காட்டு, பிச்சை எடுக்குது, அதை எடுத்து பொக்கெட்டில் போட்டு. எப்படின்னு சொன்னால், பிச்சை எடுத்து முழு சல்லியும் சாக்கில் போட்டுல ஒரு 30,000 ரூபாய் சல்லி எடுத்தாங்கல்ல, 10,000 ரூபாய் செலவழிச்சு 20,000 ரூபாய் கூட பொக்கெட்டில் போட்டுக்கொள்ளுது. இதைத்தான் இவங்க செய்யுது. தயவு செஞ்சு அம்ஜத் மௌலவி, ஆசிஃப் அஸ்லம், நீங்கள் எல்லாரும் இந்த மதரசாவில் இருக்கிறீங்க. இந்த மதரசாவுடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? எதிர்காலத்தில் முத்தான உலமாக்கள். இந்த மாணவர்களோட விஷயத்தில் விளையாடவானம், தயவு செஞ்சு விளையாடவானம். இந்த மாணவர்கள் நாளைக்கு எங்களோட சமுதாயத்தில் பொறுப்புதாரிகள். இந்த பொறுப்புதாரியை கேவலப்படுத்தவானம், இந்த சமூகத்தோட விளையாடவானம். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு ஆலிம், அம்ஜத் மௌலவி, நீங்க ஒரு ஆலிம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு உதவி பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் அதுக்கு வழி இருக்குது. எங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சின்ன புள்ளைக்கா இருந்தாலும் தெரியும், அவனுடைய தேவையை பூர்த்தியாக்கணும்னு சொன்னால் மஹ்லூக்கு கிட்ட கேட்கக்கூடாது, படைச்ச ரப்பு ஹாலிக் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். இதுதான் எங்க மார்க்கம் சொல்லி தருது, இதுதான் நபி வழி சொல்லி தருது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னாங்க, உங்களுக்கு தேவை இருக்குதா, உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணுமா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஹாலிக் கிட்ட தான் கேட்கணும், மொழிய மஹ்லூக்கு கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க முன்னுதாரணமா ஈக்கணும் மதரசா மாணவர்களுக்கு. நாளைக்கு பின்னுக்கு இந்த மதரசா மாணவர்கள் ஒரு ஆலிமாவி அவங்களுக்கும் ஒரு மதரசா திறக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த மாணவர்கள் யாருடைய தர்பியாக்கள் எடுப்பாங்க, யாரை முன்னுதாரணமாக எடுப்பாங்க? நாங்கள் ரவுலத்துல் உலமா இந்த மதரசாவை எடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த மதரசாவை எடுத்தா இந்த மதரசாவில் பில்டிங் கட்டுறதாக இருந்தாலும், நோன்பு திறக்கிறதாக இருந்தாலும், இஃப்தார் செய்வதாக இருந்தாலும், எது எடுத்தாலும் வீடியோ போட்டு போட்டு பிச்சை கேட்குறேன். இது இல்லை சிறந்த வழி. சிறந்த வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட கை ஏந்துறது. யா அல்லாஹ், எனக்கு இந்த மதரசாவை நான் ஓண்ட இஹ்லாஸ் நீயத்தில் ஓண்ட நம்பிக்கையோடு இந்த மதரசாவை தொடங்குகிறேன். இந்த மதரசாவுடைய ஏற்பாடு நீ ஓண்ட மஹ்லூக்குகள் மூலமா நீ ஏற்பாடு பண்ணித்தா என்று அல்லாஹ் கிட்ட அழகான முறையில் தஹஜ்ஜுல மாரிபுக்கு பின்னால ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால கேட்கணும். இதைத்தான் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வழிகாட்டிகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், எதிர்கால உலமாக்களுக்கு. ஆனா அதை விட்டு போட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டு அந்த புள்ளைகள் தின்றதையும், அந்த புள்ளைகள் குடிக்கிறதையும், அந்த புள்ளைகள் விளையாடுறதையும் எல்லாம் போட்டு போட்டு பிச்சை எடுத்து உங்களோட பொக்கட்டை தான் நினைக்கிறீங்க. எங்களோட முஸ்லிம் சமுதாயம், இந்த மத்திய மித்தியால் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், ஊர் மக்கள் என்ன செய்றீங்க பாருங்க. ஒரு தமிழ் சகோதரர் ஜஃப்னா யாழ்ப்பாண சைட்ல ஒரு யூடியூபர், அந்த யூடியூபர் ஒரு வீடியோ எடுத்துக்கிறாரு. ஒரு ஏழோல படிக்கிற ஒரு பொம்பளை புள்ளியோட மூஞ்சி எடுத்து போட்டேன்னு சொல்லி அந்த சமுதாயம் ஒன்று கூடி போலீஸ்ல என்ட்ரி போட்டு அடிச்சோ என்ன செஞ்சோ தெரியா. ஆனா அவரை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பாரம் கொடுத்து அவருக்கு சரியான தண்டனை எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் நீங்க முஸ்லிம் சமுதாயம் செய்றீங்க இல்ல? ஏன் இந்த ஆசிஃப் அஸ்லமுக்கும் அம்ஜத் மௌலவிக்கும் ஒரு சட்டத்தில் கையில் எடுக்கிறீங்கல்ல? நீ கட்டாயம் இதுக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுங்க. ஊர் மக்கள் ஒன்று சேருங்க. உங்களோட மதரசா புள்ளைகள், உங்களோட ஊர்ல இருக்கிற மதரசா புள்ளைகள், இந்த புள்ளையை பாதுகாக்கிறது இந்த ஊர் மக்களுடைய கடமை. ஏன் இவனோட கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான்? இந்த அம்ஜத் மௌலவியோட பொக்கட்டை நிறைக்கிறதுக்கு, இந்த ஆசிஃப் அஸ்லத்துல பொக்கட்டை நிறைக்கிறதுக்கு இவனோட வீடியோ எடுத்து போட்டு போட்டு இந்த புள்ளைகளோட மானத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆசிஃப் அஸ்லம், அம்ஜத்,
உங்க 2 பேருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த புள்ளையோட விளையாடவான. நாங்களும் பொறுத்து இருந்துட்டோம். இது பொறுமை இல்லாம போகுது. ஏனென்றா இன்னைக்கு ஆசிஃப் அஸ்லம் எங்கேயோ டூர் போயிட்டு எங்கேயோ பொம்பளையோட அந்த டூர் போனேன்னு சொல்லி இதுக்கு யாரு அம்ஜத் மௌலவி வாய்ஸ் கொடுக்குறாரு வீடியோ எடுத்து. அம்ஜத் மௌலவி நீங்க ஆலிம் உண்டு தானே, நீங்க மதரசால மாணவர் தானே, மாணவராக இருந்து தானே நீங்க ஒரு ஆலிமா ஆவின பின்னால் ஒரு முதியராவா நீங்க ஒரு மதரசாக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாவா இந்த மதரசாவுடைய புள்ளைகளுக்கு ஹக்கான வழியை காட்டி கொடுக்கணும். இந்த புள்ளைகளுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய முயற்சி எடுத்து சொல்லி கொடுக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தால், எந்த ஒரு நோய் வந்தால், எந்த ஒரு துன்பம் வந்தால் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். மக்லூக்கெல்லாம் நாடக்கூடாது. ஹாலிக்கா தான் நாடணும், அல்லாஹ் தான் நாடணும், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். இதை யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? ஊர் மக்கள் உங்களுக்கு விளங்குது இல்லையா? முஸ்லிம் சமுதாயம் உங்களுக்கு விளங்குது இல்லையா? சரி, கவலையான ஒரு விஷயம். ஒரு மதரசாவுல சொல்லிக் கொடுக்க அடிப்படையான விஷயங்கள், சாப்பிடும் போது சுஃப்ராவை போட்டு சாப்பிடணும், பரக்கத்தை பத்தாம் வரும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பேசிக் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் வாழக்கூடிய சின்ன பிள்ளைக்கு, மதரசா போகிற பிள்ளைகளுக்கு தெரியும் சுஃப்ரா போட்டு சாப்பிடணும், அழகான முறையில் உட்கார்ந்து சாப்பிடணும். எங்களுடைய மார்க்கம் அழகான முறையில் சொல்லி தருது. ஒவ்வொரு விஷயம் எச்சி துப்புறத்துல இருந்து, சதக்கா கொடுக்கறதுல இருந்து, ஜகாத் கொடுக்கறதுல இருந்து, தொழுவுறதுக்கு முறையில இருந்து எல்லாமே எங்களை மார்க்கம் அழகா சொல்லி தருது. அப்ப அந்த அடிப்படையான சுஃப்ரா போட்டு சாப்பிடுறது கூட சொல்லி கொடுத்து இல்ல. ஆனா இவங்களுக்கு பொக்கெட் நிறைய சல்லி மட்டும் அனுப்பணும் மக்கள். இந்த உலகத்துல மக்கள் முட்டாளா இருக்க மட்டும் ஏமாத்துறவங்க ஏமாத்தி கொண்டு கைப்பாங்க. ஊர் மக்கள், மத்திய வித்தியாலயம் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, நீங்க எல்லாரும் முன்னுக்கு வாங்க, தைரியமா வாங்க, பயப்பட வானம், அவன் சல்லிக்கு பயப்பட வானம், அல்லாஹ்வை நம்பி முன்னுக்கு வாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யுங்க. கட்டாயம் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். மக்கருவ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சிக்காரனுக்கு அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரன். அதனால பயப்பட வானம். நீங்க எல்லாம் முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வந்து தைரியமா பேசுங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த எதிர்கால உலமாக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்கு நீங்க துஆ கேளுங்க, முயற்சி செய்யுங்க. இது எல்லாம் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் கடமை. இன்றைக்கு ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கொண்டு சொன்னா எங்க ஜமியத்துல் உலமா, ஒரு சில ஜமியத்துல் உலமா இருக்குது, இந்த உலமாக்களுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்துறோம், இந்த உலமாக்கள் கண்ணியமானவர்கள், அவர்களுடைய ஹித்மத்துல கூட ஈடுபாடுபடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா ஏன் இந்த ஜமியத்துல் உலமா இந்த மாணவர்களுடைய விஷயத்துல, இந்த மாணவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயத்துல முன்வராங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கவலை. எனவே ஊர் மக்கள், முஸ்லிம் மக்கள், இந்த சமூகம் முன்னுக்கு வந்து இந்த ஆசிஃப் அஸ்லத்துக்கும் அம்ஜத் மௌலவிக்கும் ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் தைரியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Muslim, wah! 10 லட்சம் முஸ்லிம், வா வாடா வா.